ஆல் வெல்கம் டு எஸ்டே வாய்ஸ் ஓவர். இப்போ எடுத்ததுமே என்ன ஆகுதுன்னா, நம்ம லேடி ஓகே அங்கே வந்து உள்ளே கூட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தப்பிச்சு போக சொல்லி மனசுக்கெல்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா நான் வந்து நம்ம ஓகே அவங்களோட வீடை வந்து சர்ச் பண்ணுறாங்க. அந்த அஃபீஷியல்ஸ்லாம் அங்கே சர்ச் பண்ணும்போது பொருட்கள் இருக்கா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இவரையும் தேடிட்டு தானே இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஏமாற்றி தான் வந்திருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அவர் எங்கே போனாருன்னு கேட்குறப்போ நம்ம மேக்ஸிமம் சொல்கிறாங்க அவர் வந்து காலையிலேயே அவரோட பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னு திருப்பி ஓடி போயிட்டார் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து இப்போ ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம மன்சூக்காகிட்டையும் ஹீரோட்ட சொல்ல போயிட்டு வந்தாரே ஹீரோயின் சொன்னாங்க. அந்த ஸ்லீவ் ஓடி வந்துட்டு எதுக்கு இவங்கெல்லாம் இவ்வளோ பதட்டமாக ஓடுறாங்க, என்ன பிரச்சனைனே தெரியல, இப்போ தான் அவர் வேறு அந்த பக்கம் ஓடுறாரு புலம்பிட்டே வராங்க. அதை கேட்டுட்டு அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் எந்த பக்கம் போகிறாரு சொல்லு அப்படின்னு அவரை மிரட்டும் போது அந்த மவுண்டன் கிட்ட தான் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. இவங்க உடனே மவுண்டன் கிட்ட தேடி போகிறாங்க. அவ்வளோதான் மேக்ஸிமம்லாம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க இருங்க டென்ஷன் ஆகாதீங்க, அவங்க வேறு டேரக்ஷனில் போகிறாங்க, நான் வேறு டேரக்ஷன் சொல்லிட்டு அவர் ஷாக்கில் உட்காந்துருக்காரு. அப்புறமேட்டுக்கா இங்கே நிறைய ரூமர்ஸ் போகுது ஊருக்குள்ளே. அப்போ அந்த கண்ணிங்கான லேடி இருக்காங்களே இப்போ நல்லவங்களா மாறிட்டாங்கன்னு சொல்லுவா இனிமே. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க மதர் சான்ஸ்டரியில் சேர்ந்த டீம் பீப்புள் கிட்டலாம் வந்து இல்லை அவங்க நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் இருக்காது, பொய்யா தான் இருக்கும், அவங்க ப்ரூவ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க, இந்த ஃபேக் நியூஸை வந்து பரவ விடாமல். அப்புறம் நம்ம பிரதர் இல்லாமல் வந்து ஹன்யாங்கில் இருக்கார்ல, அவரும் வந்து அங்கே வந்து ராயல் மேஜிஸ்ட்ரேட் இருந்தார், இது வரைக்கும் எல்லா கேஸ்லேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ வந்து அவரும் சொல்கிறார் இல்லை யார் உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணான்னு சொல்லிட்டு பிரதர் இல்லா கேட்குறப்போ அந்த பக்ஜுங்கி தான் ரிப்போர்ட் பண்ணார், அவரோட கான்குபே தான் சொன்னாலாம் ஸ்லேவ் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கு பாசிபிளே இல்லை. அப்புறம் அண்ணன் கூட அண்ணன் இல்லையா அந்த ஸ்டோரி டெல்லரான்னு சொல்கிறப்போ அது எப்படி நான் தான் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறப்போ அப்புறம் இதுக்கும் அண்ணன் இன்னைக்கு காலையில் தப்பிச்சு ஓடனானா அப்படின்னு கேட்குறப்போ இவரே ஷாக் ஆகி நிற்கிறார். ஐயோ அவருக்கு ஆக்சுவலி பயமாகவே வந்துடுது என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் அவர் சொல்கிறார் உன்னையும் இதில் விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் மன்சூக்காவும் ஹீரோவும் வேறு பக்கமாக போக சொன்னால் அந்த ஒன்பாக் மவுண்டைன் கிட்டே திரும்பி வந்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்க பிளானை மாற்றி அவங்க இந்த பக்கமே வந்துட்டாங்க. அப்போ உட்காந்து பேசும்போது வந்து நம்ம ஹீரோ சொல்கிறாரு கொஞ்சம் பணம் இவர் கொடுத்தா எல்லாம் மன்சூக்கா அது திருப்பி மன்சூக்காட்டி கொடுத்து தனித்தனியாக போயிடலாம், நீ வேறு ஊருக்கு போயிடு, நான் வந்து உள்ளே அரெஸ்ட் ஆக போகிறேன், பின்ன என் ஒய்ஃப் மட்டும் சைல்டு வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுவா, நான் தப்பிச்சு போயிட்டுனா அவர் இன்னும் கொடுமைப்படுத்துவாங்க, நான் அங்கேயே போகிறேன்னு சொல்கிறப்போ இவர் கேட்க மாட்டேன்றாரு. நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரிடா, நீ நல்லா இருக்கணும் போகிறேன்னு சொல்லும்போது நான் ஒரு ஃப்ரெண்டா அதெல்லாம் கிடையாது, நான் போக மாட்டேன் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த பீப்புளாக இருக்காங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அவங்க வந்துடுறாங்க, அம்பு விடுறதுக்கு போகிறாங்க. அப்போ வந்து இவர் தள்ளி விட்டுறாரு. நம்ம மனசுக்கா கீழே படுத்துட்டு இருக்காரு. அவர் மேலே கரெக்டாக அம்பு விட போகும்போது நம்ம ஹீரோ வந்து வாங்கிக்கிறாரு. அதை பார்த்துட்டு மனசுக்காக்கு போகவே மனசு வர்றா, ஐயோ என்னாச்சு அப்படி சொல்லிட்டு வேகமாக வந்து நம்ம ஹீரோ தாங்கி பிடிக்கிறாரு. அப்புறம் மொத்தமாக 2 பேரும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவையும் மன்சூக்காவையும் ஜெயிலில் போட்டுறாங்க. அப்போ மன்சூக்கா வந்து நீங்கள் ஓகே தானே கேட்குறப்போ நான் நல்லா தான் இருக்கேன், கத்தாதரா, நான் இவ்வளோ தூரம் அடி வாங்கியிருக்கேன், நீ எதுக்குள்ள தப்பிச்சு போகாமல் என்னை காப்பாற்றுற பேரில் நீ உள்ளே மாட்டிட்டு இருக்கேன்னு கத்தும்போது சரி நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் சேர்த்து வச்ச காசெல்லாம் கொடுத்து பக்கத்தில் வந்து ஒரு சொந்தமாக வீடு வாங்கிக்கோங்கன்னு கொடுத்துருக்கேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறப்போ அவர் ஏன்டா இதெல்லாம் இப்போ சொல்கிறேன் கேட்குறப்போ இல்லை கண்டிப்பாக நம்ம 2 பேரும் செத்து போயிடுவோம், சாகிறதுக்கு முன்னாடி நான் பண்ண நல்ல விஷயம் உங்களை ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அப்படியா அப்போ நானும் ஞாபகப்படுத்துறேன் பாரு, உனக்காக தான் நான் இந்த மாதிரி கையில் அம்பு வாங்கியிருக்கேன் பாரு அப்படின்னும் போது பெரிய விஷயம் தான் இது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்புறம் ஒரு பயத்தில் கேட்குற ஒரு கிங்கோட ஆர்டர் வேறு நம்ம டிஸ்ஓபே பண்ணியிருக்கோம். பிகாஸ் இவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ண சொல்லி தானே கிங் கூப்பிட்டாரு. அவங்க அதுக்கப்புறம் தானே பேர் ஊரெல்லாம் மாற்றிட்டு செத்து போனமே ஆக்ட் கொடுத்துட்டு இங்கே வந்தாங்க. ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும் போல. ஸோ அப்போ வந்து ஆமாம் அதுக்கு வேறு நம்ம கண்டிப்பாக கொண்டுருவாங்கன்னு சொல்கிறப்போ மனசுக்கு சொல்கிறாரு நம்மள ஒரு வேலை தலையை வெட்டி கொள்வாங்களோன்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நம்மள அநேகமாக பிச்சை எரிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறப்போ ஐயோ ஒரு ஸ்லேவை கூட இவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் பயப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் இதெல்லாம் பற்றி பேசாத என்ன விடுறான்னு சொல்லி படுத்துக்கிறாரு. இப்போ நம்ம லேடி ஓக்டேங்கிட்ட விசாரணை நடத்துகிறாங்க. அப்போ வந்து பாஸ்ட்டில் நடந்த எல்லாமே சொல்கிறாங்க. நீ வந்து ஒரு ரன்னவே ஸ்லேவ் இங்கே வந்து இந்த இன்னில் ஒர்க் பார்த்தா. அப்புறம் லேடி ஓக்டேங்க வந்து அவங்க என்ன ஒர்க் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா லேடி ஓக்டேங்க வந்து நீ நெருப்பில் தள்ளி விட்டுட்டு அவங்களோட சில்க் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்து லேடி ஓக்டேங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க அந்த இதில் வந்து தீ மொத்தமாக எரிஞ்சிருச்சு, நான் எடுத்துகிட்டு வந்த சில்க் ட்ரெஸ்லாம் எரிஞ்சு போச்சு, அப்புறம் எப்படி நான் வந்து ஒரு சில்க் ட்ரெஸ்ஸை வந்து அவங்ககிட்ட இருந்து எடுத்து போட்டு அவங்களை கொலை பண்ணியிருப்பேன், வாய்ப்பே கிடையாது, நான் வந்து லேடி ஓக்டேங்க தான். அது ஓக்டேங்கன்றனால தான் என் ஃபேமிலி என் மேலே சுத்தலாம் எழுதி வச்சிருக்காங்க. ஓகே இந்த ஊர் மக்களுக்கு வேணால் என்னை பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனால் என் ஃபேமிலிக்கு நான் யாருன்னு தெரியும்ல, ஒரு ரன்னவே ஸ்லேவ்க்கா இந்த ஃபேமிலி மொத்த சொத்தையும் எழுதி வைக்க போகிறாங்க, என் குடும்பத்துக்கு நான் தான் தெரிஞ்சனால தானே அந்த சொத்தெல்லாம் என் பேர் எழுதி வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் கூட ஸ்டோரி டெல்லர் மாதிரி இருக்காராமே அப்படின்னு சொல்கிறப்போ உனக்கு ஸ்டோரி டெல்லர்னா யாருன்னு தெரியாதுன்னு சொல்ல போறியா அப்படின்னு அவங்க நக்கலாக கேட்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து இல்லை எனக்கு தெரியும், 7 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த ஊருக்கு பர்ஃபார்ம் பண்ண வந்திருந்தாரு, அப்போ நான் பார்த்துருக்கேன், அவர் பார்க்க என் ஹஸ்பண்ட் மாதிரி ரெசம்பிள் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே வந்து இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் என்னவா ஒத்துக்கிட்டாருன்னா இவர் ஒரு கதை ஃப்ரேம் பண்ணுறாரு. என்னன்னா வந்து நான் வந்து குதோக்கின்ற ஸ்லேவை வந்து லவ் பண்ணேன், அதுக்கப்புறமேட்டுக்கு அவள் 10 வருஷம் முன்னாடி காணாமல் போயிட்டா, அப்போ 7 வருஷம் முன்னாடி இங்கே பர்ஃபார்ம் பண்ணும்போது வந்து லேடி ஓகே அங்கே பார்த்த உடனே வந்து எனக்கு க்ரஷ் ஆகிடுச்சு, அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க என்ன மாதிரி இருக்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு ஏன் லேடி ஓகே மேலே இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா அவள் பார்க்க குதோக்கி மாதிரி இருந்தாங்க, அதனால எனக்கு அவங்க மேலே லவ் வந்துச்சு. ஆனால் அவங்க மெஜிஸ்ட்ரேட்டை கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவன் பார்க்க அப்படியே என்ன மாதிரியே இருந்தான். அதுக்கப்புறம் சரி ஓகே என்ன பண்ணுறது விதின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ எனக்கு சான்ஸ் கிடச்சதும் நான் வந்து அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு நான் தான் வந்தேன் வேணும்னே அவங்களை ரிசீவ் பண்ணிட்டு, அவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, நான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் நம்பி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு இவர் வந்து எல்லாத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ணி இவர் தண்டனைலாம் ஏற்றுக்கிறாரு. இப்போ வந்து லேடி ஓகேங்கிட்ட சொல்கிறாங்க ஓகே உனக்கு அவ்வளோதான் தெரியும்ல, உன் ஹஸ்பண்டும் அவனும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியுது அப்படி தானே, ஆனால் இப்போ திரும்ப இருக்கிறது ஒன்றும் உன் ஹஸ்பண்ட் கிடையாது, அந்த ஸ்டோரி டெல்லர் தான் உன் கூட ஹஸ்பண்டாக வாழ்றான்னு சொல்கிறப்போ அது எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும், என் ஹஸ்பண்ட் யாரும் எனக்கு தெரியாது, அது ஒன்றும் ஸ்டோரி டெல்லராக கிடையாது என் ஹஸ்பண்ட் தான் சொல்கிறப்போ அவனே ஒத்துக்கிட்டான் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாங்க என்னது அப்படின்னு, ஏன்னா இவங்களுக்கு தெரியாது இவங்க ஜெயிலில் இருக்காங்க, அவர் மாட்டிக்கிட்டாருன்னு இவங்களுக்கு தெரியாது, இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது.
இப்போ நம்ம பிரதர் இன் லாவ கூட்டு வந்து நம்ம ஹீரோ காமிச்சு இது உன் பிரதரான்னு கேட்குறப்ப, ஆமா இது என் பிரதர் தான் கண்டிப்பான்னு சொல்றப்போ வந்து, அவர் உடனே சொல்றாரு பார்த்தீங்களா, நான் இவன எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா ஏமாத்திருக்கேன்ட்டு. அவனே அவன் பிரதர் தான் நினச்சு என்ன கூட்டு போனான். ஆனா நான் அவன பார்த்தோனே பிளான் போட்டேன். லேடி ஓக்டே என் கூட வாழ்றதுக்கு இதான் ஒரு சான்ஸ்ன்னு சொல்லிட்டு, நான் வேற ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டோரி டெல்லர்ன்றனால நான் நல்லா நடிச்சு ஏமாத்திட்டேன்னு சொல்றாரு. இவர் பயங்கரமா டென்ஷன் ஆறாரு. இல்ல, இல்ல இது என் பிரதர் தான் சொல்லிட்டு. அப்புறம் வந்து அவரே ஒத்துக்கினால எதுவுமே பண்ண முடியல. இப்போ நம்ம ஹீரோவையும் இழுத்துட்டு போகிறப்போ ஒருத்தர் ஆப்போசிட்டில் பார்த்துப்பாங்க. இவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க. ஐயோ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு. அவர் வந்து இந்த மாதிரி நான் உன் ஹஸ்பண்ட் இல்லைம்மா, நான் வந்து அந்த ஸ்டோரி டெல்லர் தான், அதனால் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் உன் கூட காலம் முழுக்க இருக்க முடியல, என்ன மன்னிச்சிரு. நான் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டா தான் உனக்கு தண்டனை கிடைக்காதுன்னு தான் நான் அதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஜேட் ஆர்னமெண்ட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு போயிடுவார். இவங்க பயங்கரமாக அழுவாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் அப்புறமேட்டுக்கா ஸ்டோரி டெல்லர் அதுக்கப்புறமேட்டுக்கா மனசுக்கா 3 பேரையும் கூப்பிட்டு விடுறாங்க தண்டனை கொடுக்கறதுக்காக. அப்போ வந்து மெஜஸ்டிக் கேட்குறாரு, இப்போ வந்து நீங்கள் சொல்கிறபடி என்னன்னா அது ஸ்டோரி டெல்லர்னே உனக்கு தெரியாது, நீ உன் ஹஸ்பண்ட் தான் நினச்சிட்டு இருக்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறப்ப இவங்களும் ஆமான்றாங்க. அப்புறம் எப்படி போன மாதம் மே மந்த் வந்து அவனுக்காக வந்து லீகல் அட்வொகேட்டாக நீ இருந்த அப்படின்னு கேட்குறப்போ வந்து இவங்களே ஷாக் ஆகிடுறாங்க. ஆமாம் ஆக்சுவலி என்ன லீகல் அட்வொகேட்டாக இருக்க சொன்னாங்க, அதான் நான் வந்து லீகல் அட்வொகேட்டாக இருந்தேன்னு சொல்கிறப்போ யார் சொன்னால் அவன் ஜெயிலில் இருந்தான், அப்புறம் உன்னை யார் வந்து கூட்டு போகணும்னு கேட்குறப்போ மனசுக்கு வந்து கூட்டு போயிருப்பாரு. இவங்ககிட்ட ஆன்சரே இருக்காது. பிகாஸ் மனசுக்காவெல்லாம் தெரியாத மாதிரி இவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 10 வருஷம் முன்னாடி இவங்களாம் ஒன்றா இருந்தாங்க. அது அப்போ தானே அவங்களுக்கு மனசுக்கெல்லாம் தெரியும். இப்போ வந்து 7 வருஷம் முன்னாடி இவங்க தெரிய வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ யார் உன்னை கூட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க பதில் சொல்லாமல் இருக்கும். மேஜிஸ்ட்ரேட் சொல்லிடுறாரு, இது வந்து உங்களோட 3 பேரோட பக்கா பிளான். வந்து நீ வந்து அவனை லவ் பண்ணுற, அவனும் உன்னை லவ் பண்ணுறான். அதனால என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து போயிட்டு அந்த ஊருக்கு போய் ஹஸ்பண்டை கொன்னுட்டுங்க. கொன்னதுக்காக இப்போ தண்டனை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தேவையே இல்லாமல் நம்ம ஹீரோவையும் அதுக்கப்புறம் மனசுக்காவையும் சேரில் கட்டி அவங்க காலுக்கு நடுவில் கட்டை விட்டு பயங்கரமாக ரத்தம் வருது. இன்னும் உங்கள் லேடி ஓகேங்க கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனால் வந்து உன் ஹஸ்பண்ட் இல்லை இவர்னு உனக்கு தெரியும், நீ வேணும்னு தான் பிளான் பண்ணி உன் ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டீங்க, எங்கேயோ கொன்னுட்டு இவனை வந்து ஹஸ்பண்ட் பிளேஸில் கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க. இப்போ ஓகேவா. இப்போ வந்து அந்த போன வருஷம் கேஸில் வந்து அந்த இன்னொருத்தர் வந்து புக்கை வந்து திருடி எழுதி வித்தாருன்னு சொல்லி தானே கேஸ் போட்டாங்க. அந்த ஆள் வருவார். அந்த ஆள் வந்து சொல்லுவார், இவங்க 3 பேருக்கும் ஒருத்தர் முன்னாடி நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க 3 பேர் ரொம்ப நல்லா பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஸ்டோரி டெல்லர் எழுதின புக்கை கூட இந்த லேடி பற்றி தான் எழுதிருப்பாங்க, நீங்கள் வேணா அதை படிச்சு பாருங்கன்னு சொல்கிறப்போ இப்போ சொல்லுங்கள் லேடி ஓகே உங்களுக்கு இவர் தெரியாதா அப்படின்னு சொல்லி திருப்பியும் வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க. காலுக்கு நடுவில் கட்டையை வச்சு திருப்பி அவங்க கொடுக்குற டார்ச்சரில் வந்து மனசுக்கு சாகிற மாதிரி ஆகிடுறாரு. அப்புறம் டென்ஷன் தாங்க முடியாமல் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஓகே நான் வந்து இவரை வந்து நடிக்க சொல்லி கூப்பிட்டது உண்மைதான், ஆனால் வந்து என் ஹஸ்பண்டை நான் கொலை பண்ணலன்னு சொல்கிறப்போ வந்து இப்போ லேடி ஓகே அங்கேயும் சேரில் போட்டு கெட்டுங்கன்னு சொல்லி காலுக்கு நடுவில் வந்து கட்டை வைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பயங்கரமாக கத்துறாங்க. நம்ம பிரதர் இன்லா கூட வந்துட்டு நான் தான் இந்த தப்புக்கெல்லாம் காரணம், நான் தான் என் பிரதர் வந்து இவரை வந்து பிரதர் இன்லாவை நடிக்க கூப்பிட்டு வந்தேன், நான் தான் தப்பு, ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அவரும் கெஞ்சுறாரு. அப்புறம் லேடி ஓகே என்கிட்ட காலில் வந்து அந்த கட்டை வைக்கிறப்போ வந்து ஹீரோ ஒத்துக்கிறாரு, ஓகே இவங்க ஹஸ்பண்டை நான் தான் கொஞ்சம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, இவர் தான் கொலை பண்ணன்னு ஒத்துக்கிட்டார்ல. அப்போ ஓகே இவங்க 2 பேரும் தண்டனை பண்ண சொல்லிட்டு லேடி ஓகே அங்கே ரிலீஸ் பண்ணிங்க அனுப்பிச்சு விடுறாங்க. அப்போ ஏஞ்சி போகிறப்போ வந்து அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து வெளியே போகிறப்போ வந்து ஜட்ஜ் கேட்குறாரு, சரி ஓகே இப்போ சொல்லு, நீ வந்து லேடி ஓகேங்க இல்லைனா குதோக்கியான்னு கேட்குறாங்க. அவங்க அப்படி ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என் பேருன்னு சொல்லிட்டு இருக்குமா அவங்களை உள்ள கூப்பிட்டாங்கன்னு மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறாரு. யாருன்னு பார்த்தா அந்த சோஹி பொண்ணு இல்லை. கடைசியில் பார்த்தா அந்த சோஹி பொண்ணு அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு அவங்க அப்பாவை நல்லா டார்ச்சர் பண்ணிப்பா போல. இவ்வளோ நாள் அவங்க அப்பா விவாதம் வச்சிருப்பா போல இருக்கு. அவங்க நடக்க கூட முடியாமல் நிற்க கூட முடியாமல் வராங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம லேடி ஓகே ஃபுல்லாகவே உடஞ்சிட்டாங்க. இதுக்கு மேலே எப்படி ஒத்துக்காமல் இருக்க முடியும். அவங்க பார்த்த உடனே அப்பான்னு பயங்கரமாக இவங்க அழுறாங்க. அவரும் வந்து இல்லை இது என் பொண்ணு இல்லைன்னா அவரும் எப்படியோ காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்களால சுத்தமாக முடியல. இந்த ஷாக்கை பார்த்த உடனே இந்த நிலைமையில் நம்ம அப்பா பார்க்கும்போது எப்படி இருக்கும். அவங்க பயங்கரமாக அப்பான்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்களும் குதோக்கின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ வந்து மனசுக்கு ரொம்ப மயக்கம் போட்டு கடந்திருப்பார்ல ஹீரோ வந்து மனசுக்கான்னு கூப்பிடுவாங்க. அவங்க பேச முடியாமல் பேசுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொலை பண்ணணும்னு ஒத்துக்கிட்டதும் வேஸ்ட்டு தான். அவங்க அப்பா இவ்வளோ நாள் அவள் தான் பிடிச்சி வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கா, இப்போ பாயிண்ட்லெஸ்ஸாக போயிடுச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணும்போது இருந்தாலும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. லேடி ஓகே அங்கே எவ்வளோ நாளாக அவங்க அப்பா மிஸ் பண்ணாங்க. அட்லீஸ்ட் அவரை பார்க்கறதுக்கான சான்ஸ் அது கிடச்சிது. அவர் அப்புறமேட்டுக்கா நம்ம லேடி ஓகேங்களாம் ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு வீடு வாங்கி நிம்மதியாக வாழலாம்னு நினச்சோம்ல. இனிமேல் அதை பற்றி பேசி என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறப்போ சரி ஓகே அதுதான் நடக்காமல் போயிடுச்சு. ஆனால் அந்த வீடு கேட்ட நான் தான் காசு கொடுக்கணுன்றதே இல்லை. அதனால வந்து உங்களுக்கு பையன் பிறந்தா என் பேரை தான் வைக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்காக சொல்கிறாரு. இதெல்லாம் ஏன் இப்படி பேசுகிற லூசு, பொண்ணு பிறந்தா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேசிட்டு இருக்காரு. பார்த்தா மனசுக்கு இதை சொல்லிட்டு இறந்தே போயிட்டாரு. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த சீன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலி. அதுக்கப்புறமேட்டுக்கா மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாரு, ஆர்டர் போட்டுறாரு. அவருக்கெல்லாம் சாவ தான் போகிறாரு. ஐ மீன் ஸ்டோரி டெல்லர் தான் சாவ தான் போகிறாரு. ஆனால் வந்து இவங்க இது வரைக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்களே லீகல் அட்வொகேட்டாக. அதனால் வந்து இவங்க தண்டனையை குறைச்சிட்டு வந்து இவங்க ஓனர்கிட்டே இவங்களை திருப்பி கொடுக்குறாங்க. அதாவது நம்ம குதோக்கியை வந்து நம்ம லேடி சோஹிக்கிட்டே திருப்பி வந்து ஸ்லேவாக இருக்க சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து சோஹி வந்து கேட்குறா, எங்கள் அப்பாவே நீ தாண்டி கொன்னேன், உங்கள் அப்பா அவனை பார்க்கவே விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேள்விப்பட்டேன் நீ வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காமே, இனி உன் குழந்தைய வந்து பிறந்து எனக்கே ஸ்லேவாக வந்து வேலை பார்க்கும் பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம லேடி ஓகே அங்கே பார்க்க வந்து அங்கே ஆல்ரெடி வந்து சேவாக இருந்தாங்களே, இவங்களை சின்ன வயசில் கூட தப்பிச்சு போய் ஹெல்ப் பண்ணாங்களே, அவங்க வந்து பேசுகிறாங்க, உன் அப்பா பக்கத்து ரூமில் தான் பத்திரமா இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொல்லலாம் மாட்டாவ. அதோட வந்து இங்கே சுற்றி வந்து அந்த பக்சுங்கியோட ஆளுங்க வந்து எப்போ ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பாங்க, ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் வராது சொல்கிறப்ப ஏன் ரவுண்ட்ஸ்லேயே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. உனக்கு தெரியாதா இதுதான் அந்த பக்சுங்கியோட ஸ்டோர் ஹவுஸே, ஹெர்ப்ஸில் இருந்து அவங்க வந்து மெடிசன் கண்டுபிடிச்சி இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஹெர்ப்ஸில் இருந்தால் என்ன ஹெர்பில் வந்து அதனால தான் அவருக்கு அந்த ஆலோவேரா ஃபார்ம் கூட தேவைப்பட்டிருக்கும் போலன்னு சொல்லிட்டு லேடி ஓகே திங்க் பண்ணுறாங்க.
இப்போ பக்ஜிங் வந்து செமையா சோஹியை போட்டு அடிக்கிறாரு. கேட்குறாரு, இந்த மாதிரி உன்னை யார் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் நிற்க சொன்னதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதெல்லாம் இவர் பிளான் இல்ல போல. மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்க அப்பா கூட்டு போய் நின்னது எல்லாமே வந்து அந்த சோஹி பொண்ணு தான் போல. ஸோ கேட்குறப்போ வந்து உங்களுக்கு என்ன வந்துச்சு, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பிளானில் எதுவும் குழப்பம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை தப்பிக்க விடலான்னு பார்த்தீங்க. அப்பெல்லாம் என்னால் விட முடியாது சொல்கிறப்போ, நான் தான் கரெக்டாக நேரம் பார்க்குறேன்னு சொன்னேன், ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்குறப்போ, இந்த ஸ்ட்ரேஞ்சான டிசீஸ் இந்த ஊரில் பரவுறது, அதுக்கப்புறம் உங்களுடைய இல்லீகலான அந்த மெடிசன் இதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அவள் பிளாக்மெயில் பண்ணுறா. அவர் பயங்கர கடுப்பாயிட்டு, இன்னும் ஒருக்காம வாயை திறந்தா கண்டிப்பாக உன் அப்பாவுக்கு அந்த நிலைமை தான் உனக்கு வரும்னு திட்டிட்டு போறாரு. இப்போ அந்த மதர் செஞ்சுரியில் வந்து முன்னாடி ஹெட் லேடியாக இருந்தாங்களே சீஃப்லியோட ஒய்ஃப், அவங்க வந்து சோஹி கிட்ட வந்து நான் குதோக்கியை பார்க்கணும்னு சொல்கிறப்போ, நீங்கள் எதுக்கு அவளை பார்க்கணும், அதுக்கு எனக்கு கைமாற என்ன கிடைக்குன்னு கேட்குறப்போ வந்து சொல்கிறாங்க, நீ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நாயாக தானே இருக்க, பக்சுங்கியோட ஸ்டோர் ஹவுஸை சுற்றி காப்பாற்றுறதுக்காக இந்த ரூமர்ஸ் வந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ ஒருக்கா மட்டும் என்னை வந்து லேடி ஒக்கிட்டு அங்கே பார்க்க வேணும்னு சொல்கிறப்போ, அவங்களும் சரி போய் பாருங்கள், அவள் இருக்க நிலமையில் நீங்கள் பார்த்து என்ன பண்ண போகிறீங்களோ அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு லெட்டர் வந்து நம்ம லேடி ஒக்டேங்கிட்ட கொடுக்குறாங்க. உன் ஹஸ்பண்ட் தான் கொடுக்க சொல்கிறாங்க, அவர் இன்னும் சாகலன்ற மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனால் வந்து மனசுக்கு செத்துட்டாங்கன்னு சொல்கிறப்போ இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் வேறு யாரையாவது அரேஞ்ச் பண்ணி உன்னை இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறப்போ வந்து லேடி ஒக்டேங்க வந்து திரும்பியும் வந்து என்னை நீங்கள் ரன்னவே ஸ்லேவாக ஆக்க பார்க்குறீங்களான்னு சொல்கிறப்போ வந்து வேறு என்ன பண்ண போகிறேன், இங்கேருந்து சாக போகிறேன், உன் குழந்தைக்கு உனக்காக எல்லாரும் உயிர் விட்டுருக்காங்க, இதான் நீ பண்ணுற விஷயமா, இப்படி மிஸ்டபுளாக இருக்க போறியா, எதனா ஒரு முடிவெடு, இங்கேருந்து தப்பிச்சு போய் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துதாகணும் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இவங்க அப்படியே இருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் நீங்கள் எனக்காக பண்ணுறீங்கன்னு கேட்குறப்போ வந்து சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, ஊர் ஃபுல்லாக இவ்வளோ டிசீஸ் போயிட்டு இருக்கு, ஆல்ரெடி இந்த கேஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க, எப்படி இந்த டிசீஸ் பரவது, இதுக்கான மெடிசன் என்னன்ட்டு. இந்த சூழ்நிலையில் வந்து அவன் வந்து உங்கள் 2 பேரையும் மாட்டி விட்டு இவ்வளோ பெரிய கேஸ் கிரியேட் பண்ணியிருக்கானா, அவன் வந்து அந்த கேஸ்லேருந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக உங்கள் 2 பேரும் யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறப்போ இவங்களும் யோசிக்கிறாங்க, ஆமாம் என்னோட ஃபாதர் இன் லா வந்து அப்படி தானே யூஸ் பண்ணாரு, அதே மாதிரி தான் இப்போ என்னையும் என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு போலன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லேடி ஒக்டேங் கேட்குறாங்க, சரி அந்த ஸ்ட்ரேஞ்சான டிசீஸ் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்புறம் சோஹி வந்து நம்ம லேடி ஒக்டேங்க பார்த்து பேசுகிறாங்க. இப்போ குதோக்கி எந்தனா கூப்பிட்றாங்க, நல்லா மாட்டியா குதோக்கி, இதெல்லாம் உனக்கு தேவையா, நல்லா பார்க்க ஸ்லேவ் மாதிரியே இருக்க அப்படின்றப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் நோபலாகவே பேசுவாங்க. என்னுடைய பாட்டிக்கும் அப்புறம் என்னோட ஃபாதர் இன் லாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அப்புறம் லேடி ஒக்டேங் தேங்க்ஸ் சொல்லணும், எனக்காக அவங்க பேர் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊர் அவங்களோட அடையாளத்தை எனக்காக கொடுத்தாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் நான் வந்து ஸ்லேவாக இருப்பேன், உன்னமே ஒரு ஆளுக்குலாம் நான் ஸ்லேவாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறப்போ உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், இன்னும் நீ ஒரு பெரிய இவமாய் பேசியிருக்கோம், உன்னை அடிச்சு கொல்ல போகிறேன் பாருன்றப்போ இந்த இது படி 100 தண்டனை கிடைக்கும், 100 சவுக்கடி உங்களுக்கு தண்டனையாக கிடைக்கும், பரவாயில்லையா எனக்கு கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வந்து அப்படியே நக்கல் அடிக்கிறாங்க, அவங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி லேடி ஒக்டேங் பேசுகிறாங்க. ஆல்ரெடி உங்கள் அப்பா வந்து 30 சவுக்கடிக்கே தாங்க முடியாமல் செத்து போயிட்டாங்க, 100 அடிலாம் நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு பேசுகிறப்போ வந்து அவங்க டென்ஷன் ஆகிட்டு எதுக்கு எங்கள் அப்பா பற்றி பேசுகிறேன், உன்னால் தான் எங்கள் அப்பா செத்தாருன்னு சொல்கிறப்போ என்னால் சாகலை, ஓ ஹஸ்பண்ட் பக்ஜுங்கியால் தான் செத்துருக்காரு, அவர் எப்பவுமே அப்படி தான், அவர் கேஸ்லாம் தப்பிக்கிறதுக்காக இன்னொருத்தரை மாட்டி விட்டுட்டு அவர் இது பண்ணுவார், நீயும் இப்போ வந்து ஒரு நாயாக தான் வாழ்ந்துட்டு இருக்க, அவரோட விஷயங்களை பாதுகாக்கிற நாயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி பேசுவாங்களா. இவ பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டு நீ என்ன வேணா பேசு, ஹஸ்பண்ட்லாம் சேர்த்து கடைசியில் நீயும் உன் குழந்தையும் வந்து இப்படி ஸ்லேவாகவே இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இவங்க சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் மட்டும் ஏன் சாவணும், அவர் கூட சேர்ந்து நானும் தான் சாவ போகிறேன் அப்படின்னு இவங்க ஷாக்கிங்காக பார்ப்பாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சான டிசீஸ் இருக்குல்ல, அது இவங்களுக்கும் வந்திருக்கும் போல், அந்த கையில் வந்து ஃபுல்லாக புண்ணாக இருக்காது, ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் எல்லாமே ஓடி போய்ட்றாங்க அந்த சோஹி பொண்ணு. இப்போ நம்ம லேடி ஒக்டேங்க வந்து அந்த குவாரண்டைன் பண்ணாங்களா ஊரில் வந்து இந்த நோய் வந்திருக்கவங்களாம் ஒரு பிளேஸில் அந்த இடத்துல கொண்டு போட்டுடுறாங்க. இப்போ ஸ்லேவ்லேருந்து தப்பிச்சு அந்த குவாரண்டைன் பிளேஸ்க்கு இவங்க போயிடுறாங்க. அங்கே பார்த்தா எல்லா மக்களும் அவ்வளோ வந்து நோய்பட்டிருக்காங்க, உடம்பெல்லாம் புண்ணாக இருக்குது, அங்கே இருக்காங்க. அந்த இடத்துல தான் பார்த்தா அந்த சீஃப்லி இருக்கார்ல, சீஃப்லிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்காக தன்னாலேயே முன்னாடி வந்திருப்பாங்கள்ல, அதில் ஒரு ஆள் வந்து அந்த டிரான்ஸ் உமனாக இருந்தாங்கல்ல, நம்ம லேடி ஒக்டேங்கோட உண்மையான ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்களே, அந்த உமன் தான் வந்து அந்த சீஃப் லீக்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து நம்ம உண்மையான ஹஸ்பண்ட் இருக்காரு, லேடி ஒக்டேங்கோட உண்மையான ஹஸ்பண்ட் மேஜிஸ்ட்ரேட்டோட பையன், அவரும் அங்கே தான் இருப்பார். அவரை பார்த்துட்டு நம்ம லேடி ஒக்டேங் அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.